பிக் மை ஸ்டாக்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு இந்த அலசல்ல நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ். அதாவது மார்க்கெட்ல சிஎம்எஸ் இன்ஃபோன்னு அழைக்கப்படுற நிறுவனத்தோட Q4 FY26 முடிவுகள். இவங்களோட லாபம் காலாண்டுக்கு காலாண்டு 38% தாறுமாறா ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு 168 கோடி ரூபாய்க்கு ஒரு பைபேக் அறிவிப்பையும் கொடுத்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன ஏதுன்னு ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணலாம் வாங்க. நம்ம பிக் மை ஸ்டாக்ஸ் சேனலோட முக்கிய நோக்கமே என்ன? காம்ப்ளெக்ஸான ஃபைனான்ஷியல் டேட்டாவை வெறும் போர் அடிக்கிற நம்பர்ஸா பார்க்காம அதை நாம எப்படி ஒரு தெளிவான ஆக்ஷனபிள் ட்ரேடிங் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா மாத்துறது அப்படிங்கிறது தான். இன்னைக்கும் அதே மிஷன் தான். இந்த டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிருக்க வாய்ப்புகளை நம்ம கம்ப்ளீட்டா உடைத்து பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இன்னைக்கு அஜெண்டா ரொம்ப கிறிஸ்ப். முதல்ல Q4 ஃபண்டமெண்டல்ஸ், அப்புறம் முக்கியமான டெக்னிக்கல் லெவல்ஸ், அடுத்து அனாலிஸ்ட் டார்கெட்ஸ், அப்புறம் இன்வெஸ்டர் மற்றும் ட்ரேடர்ஸ்க்கான பிரத்யேக பிளேபுக்ஸ், கடைசியா நம்ம ஃபைனல் தாட்ஸ். இதெல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல் பகுதி Q4 ரீபவுண்ட் மற்றும் ஃபண்டமெண்டல்ஸ். தற்போதைய செட்டப்பை நாம முழுசா புரிஞ்சிக்க முதல்ல பேலன்ஸ் ஷீட்டோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இங்க இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் கவனிங்க. ஒரு மிகப்பெரிய முரண்பாடு உங்களுக்கு தெரியும். முழு நிதியாண்டுல, அதாவது FY26ல இவங்களோட லாபம் 18.5% சரிஞ்சிருக்கு. ஆனா கடைசி குவார்ட்டர்ல, அதாவது Q4ல இவங்களோட PAT முந்தைய காலாண்டை விட 38% பிரம்மாண்டமா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஒரு வருஷம் முழுக்கப்பட்ட கஷ்டத்தை ஒரே குவார்ட்டர்ல தூக்கி நிறுத்தி ஒரு செம்ம கம்பேக் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தோணலாம், FY26ல ஏன் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் அப்படின்னு. இதுக்கு பின்னால ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்ம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். முதல் அரையாண்டுல ரீட்டெயில் நுகர்வு ரொம்ப மந்தமா இருந்துச்சு. அப்புறம் முன்கூட்டியே தயார் செஞ்சு வச்ச SBIயோட அவுட் சோர்சிங் ப்ராஜெக்ட் ரொம்ப டிலே ஆனதுனால பெரிய கெப்பாசிட்டி செலவுகள் ஆச்சு. இது கூடவே பிரைவேட் பேங்க்ஸ் அவங்க ATMகளை மாத்தி அமைச்சது மற்றும் லேபர் கோட் கம்ப்ளைன்ஸ்க்காக ஒரே முறை செலவிடப்பட்ட 9.24 கோடி, இந்த காரணங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த லாபச்சரிவை உருவாக்குச்சு. ஆனா Q4ல அவங்க பண்ண அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தெரியுமா? தைரியமா ஒரு 700 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலையற்ற PSU கான்ட்ராக்டை வேணான்னு தூக்கி போட்டுட்டு அதிக லாபம் தரக்கூடிய ஃபிக்ஸ்டு ஃபீ கான்ட்ராக்ட்ஸ்க்கு மாறினாங்க. மெஷின் லேர்னிங் மூலமா அவங்க டெலிவரி ரூட்ஸை 10% குறைச்சி ஆப்டிமைஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 400 கோடி ரூபாய் HDFC பேங்க் கான்ட்ராக்டை ஜெயிச்சது மட்டும் இல்லாம FSS ATM பிசினஸையும் அக்வயர் பண்ணாங்க. இதனால தான் ஒரே அடியா மார்ஜின் 280 பேசிஸ் பாயிண்ட்ஸ் உயர்ந்திருக்கு. Now what's really interesting, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டாக்கோட P ரேஷியோ வெறும் 16.4x தான். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் 32xக்கு மேல இருக்கும்போது CMS இன்ஃபோ பாதி விலையில மிகப்பெரிய டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. அதோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 21% அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான விஷயம். சரி, ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே கியரை மாத்தி டெக்னிக்கல்ஸ் பக்கம் வருவோம். கரண்டா சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கடந்த ஒரு வருஷமா இந்த ஸ்டாக் சுமார் 37% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஆனா இப்போ அந்த லாங் டேர்ம் டவுன் ட்ரெண்டோட வேகம் குறைஞ்சு எக்ஸாக்டா அதோட 52 வார லோக்கு பக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸ்மார்ட் மணி இங்க சைலண்டா அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. முக்கியமான டெக்னிக்கல் லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இமீடியட் சப்போர்ட் 297.25ல இருக்கு. RSI 57.49ன்னு ரொம்ப ஹெல்த்தியாவே இருக்கு. ஆனா இந்த பியரிஷ் ட்ரெண்ட் முழுசா உடையணும்னா 200 DMA-வான 306.17ஐ தாண்டி 307க்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான டெய்லி க்ளோசிங் வைக்கணும். அப்படி வச்சா கன்ஃபார்மா ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியை நாம எதிர்பார்க்கலாம். தொழில்நுட்ப ரீதியா செட்டப் இப்படி இருக்க, அடுத்ததா மூணாவது பகுதி இன்ஸ்டிடியூஷனல் அனலிஸ்ட் இந்த டர்ன் அரவுண்டை எப்படி பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கதான் ஒரு செம பாசிட்டிவான விஷயமும் இருக்கு. இதை ட்ராக் பண்ற எல்லா அனலிஸ்டுகளும், அதாவது 100க்கு 100% பேர் பை அல்லது ஸ்ட்ராங் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. வரப்போகிற பைபேக் எதிர்பார்ப்பு மற்றும் PPFS மியூச்சுவல் ஃபண்ட் தங்களோட ஸ்டேக்கை 8% உயர்த்தி இருக்கிறதெல்லாம் மார்க்கெட்ல இதுக்கு இருக்கிற டிமாண்டை காட்டுது. அடுத்த 12 மாசத்துக்கான டார்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. FY27ல எதிர்பார்க்கப்படுற 15 முதல் 20% லாப வளர்ச்சியை கணக்குல வச்சு ஆவரேஜ் கன்சென்சஸ் டார்கெட் 385ஆக செட் பண்ணியிருக்காங்க. இது கரண்ட் லெவல்ல இருந்து சுமார் 26 to 28% அப்சைடு. எல்லாம் பெர்ஃபெக்டா போச்சுன்னா புல்கேஸ் சினாரியோல 528 கூட தொட வாய்ப்பு இருக்கு. ஓகே, 4வது பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ டேட்டாவை பார்த்துட்டு நாம சும்மா இருக்க முடியுமா? இதோ உங்களுக்கான டூவல் பிளேபுக் அப்ரோச். இது ரொம்ப அழகாவே 2 ஸ்ட்ராட்டஜியை பிரிச்சு காட்டுது. உங்களோட டைம் ஹொரைசனை பொறுத்து ஆக்ஷன் பிளான் மாறும். நீங்க ஒரு லாங் டேர்ம் வேல்யூ இன்வெஸ்டரா இல்ல ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் பிடிக்க நினைக்கிற ஸ்விங் ட்ரேடரா? 2 பேருக்குமான தெளிவான பிளான் இதோ. நீங்க வேல்யூ இன்வெஸ்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல், FY26 ரிசல்ட்டை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. உங்களோட பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுங்க.
285 முதல் 295 ரேஞ்சில் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணுங்க. மே 22ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் கொண்ட 340 ரூபா பைபேக் உங்களுக்கு ஒரு சூப்பரான சேஃப்டி பஃபர். கூடவே டிவிடெண்ட் 5.25 ரூபாயும் கிடைக்கும். உங்களுக்கான லாங் டேர்ம் டார்கெட் 385. ஆனா நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடர்னா உங்க ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். என்ட்ரி ஜோன் 301 டு 303.5. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாப் லாஸ். டெய்லி க்ளோசிங் பேசிஸ்ல 297 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா எந்த யோசனையும் இல்லாம எக்ஸிட் ஆயிடணும். ஏன்னா அந்த லெவல் உடைஞ்சா இந்த செட்டப்பே இன்வாலிட் ஆயிடும். டார்கெட் 1 316, டார்கெட் 2 பைபேக் விலைக்கு பக்கத்துல 335. ஃபைனலி நம்ம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ்னு எல்லாத்தையும் டீப்பா பார்த்துட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த டேட்டா எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? சிஎம்எஸ் இன்ஃபோவை அதோட லாங் டேர்ம் வேல்யூக்காகவும் பைபேக் ஆர்பிட்ரேஜ்க்காகவும் ஹோல்ட் பண்ண போறீங்களா? இல்ல டெக்னிக்கல் பிரேக் அவுட்டை கணிச்சு ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போறீங்களா? உங்க பிளான் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸை டைப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். இந்த அலசல்ல நாம பேசினது எல்லாமே 100% எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் கிடையாது. நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ட்ரேடிங் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா உங்க ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் சொல்றேன், உங்க ஸ்ட்ராட்டஜி நான் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான அலசல்ல சந்திப்போம்.